மதி தன்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த வீட்டின் சூழ்நிலை மெதுவாக மாறத் தொடங்கியது. அவள் மனதில் எவ்வளவு வேதனை இருந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் அமைதியாக இருக்க முயன்றாள். ஆனால் ஒரு தாயின் கண்களுக்கு மகளின் மனக்கஷ்டம் மறைந்து போகாது. ரேவதி மதியை மிகவும் அன்பாக கவனித்துக் கொண்டார். அவளுக்கு பிடித்த உணவுகளை செய்து கொடுத்தார். அவள் சிரிக்கும்படி பேசினார். எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் ஓய்வெடுக்கச் சொன்னார். வீட்டில் உள்ள அனைவரும் மதியின் மனநிலையை புரிந்து கொள்ள முயன்றாலும் அவள் அனுபவித்த காயம் மிகவும் ஆழமாக இருந்ததால் அவள் முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்ப முடியவில்லை. அதே நேரத்தில் சுரேஷும் அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்து போக ஆரம்பித்தான். ஆனால் அவன் நடத்தை மிகவும் வித்தியாசமாக இருந்தது. வீட்டில் இருந்தாலும் மதியை நேராக பார்க்காமல் தவிர்த்தான். மதியும் அவனிடம் பேச முயற்சிக்கவில்லை. ஒரே வீட்டில் இருந்தும் இருவரும் அந்நியர்களைப் போலவே நடந்து கொண்டனர். இந்த அமைதி வீட்டில் இருந்தவர்களை இன்னும் அதிகமாக கவலைப்பட வைத்தது. இந்த நிலையை பார்த்த தங்கராஜ் ஒரு நாள் சுரேஷை தனியாக அழைத்துச் சென்றார். நடந்தது நடந்துவிட்டது. ஆனால் இப்போதும் நீ இப்படியே அமைதியாக இருந்தால் பிரச்சனை ஒருபோதும் முடியாது. உன் வாழ்க்கையை நீயே கையில் எடுக்க வேண்டும். யாராவது ஏதாவது சொன்னாலே பின்வாங்கிக் கொண்டே இருந்தால் நாளைக்கு உன் வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது. இந்த சில நாட்களில் நீ எப்படி இந்த நிலையை சரி செய்வது என்று யோசிக்க வேண்டும். இனிமேல் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பெரியவர்கள் தலையிட வேண்டிய நிலை வரக்கூடாது. மதி தவறு செய்திருந்தால் அதை புரிய வைக்க வேண்டும். தவறு செய்யவில்லை என்றால் அதையும் தெளிவுபடுத்த வேண்டும். ஆனால் இப்படியே தூரமாக நின்று கொண்டிருந்தால் எந்த முடிவும் வராது என்று கூறினார். அவரது குரலில் இருந்த கடுமை சுரேஷை அமைதியாக்கியது. ஆனால் அவன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருந்தது என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. தங்கராஜின் இந்த பேச்சை கேட்ட ரேவதிக்கு மேலும் கவலை ஏற்பட்டது. ஏற்கனவே இருவருக்கும் இடையே விரிசல் அதிகமாக இருந்த நிலையில் இப்படி அழுத்தம் கொடுத்தால் நிலைமை இன்னும் மோசமாகிவிடுமோ என்று பயந்தார். அவன் ஏற்கனவே கோபத்தில் இருக்கிறான். இப்போது நீங்களும் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தால் மறுபடியும் சண்டைதான் வரும். கொஞ்சம் பொறுமையாக இருக்க விடுங்கள். எல்லா விஷயத்தையும் கட்டாயப்படுத்தி சரி செய்ய முடியாது என்று கூறினார். ஆனால் தங்கராஜ் அதற்கு சம்மதிக்கவில்லை. அவளை பார்த்து பயந்து எல்லோரும் அமைதியாக இருந்தால் அவள் விருப்பப்படி எல்லாம் நடக்கும். குடும்பம் என்றால் என்ன, பெரியவர்களை எப்படி மதிக்க வேண்டும், உறவுகளை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதை அவள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டு கோபமாக அங்கிருந்து சென்றார். அவரின் மனதில் இருந்த எண்ணம் நல்லதுதான். என்றாலும் அதை வெளிப்படுத்திய விதம் கடுமையாக இருந்தது. அவர்களின் பேச்சு முடிந்த பிறகு ரேவதி மனதில் பல கேள்விகளுடன் மதியின் அறைக்குச் சென்றார். உண்மையில் என்ன நடந்தது என்பதை நேராக மதியிடமே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்திருந்தார். அறைக்குள் சென்று அவள் அருகில் அமர்ந்து மெதுவாக பேச ஆரம்பித்தார். அதே நேரத்தில் எதிர்பாராத விதமாக மதியின் மாமியாரும் அங்கு வந்தார். உள்ளே பேசிக்கொண்டிருக்கும் குரல் கேட்டு அவர்கள் கதவின் அருகில் நின்று அமைதியாக கேட்க ஆரம்பித்தனர். யாருக்கும் அது தெரியவில்லை. அப்போதுதான் மதி தனது மனதில் அடக்கி வைத்திருந்த எல்லா வேதனைகளையும் வெளிப்படுத்த ஆரம்பித்தாள். எல்லோரும் என்னைத்தான் தவறு செய்தவள் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்று யாரும் கேட்கவே இல்லை. நான் என்ன சொல்ல நினைத்தேன் என்பதற்கே யாரும் வாய்ப்பு தரவில்லை. அவர்களெல்லாம் என்னை எப்போதும் கீழே வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் பேசாமல் இருக்க வேண்டும். யாராவது தவறாக பேசினாலும் அமைதியாக தலையசைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் என்னால் அப்படி வாழ முடியாது. நான் மரியாதையாக என் கருத்தை சொன்னேன். அதற்காகவே என்னை தவறானவளாக காட்ட ஆரம்பித்தார்கள் என்று கூறியபோது அவளது குரல் நடுங்கியது. அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பல நாட்களாக அடக்கி வைத்திருந்த வேதனை வெளிப்பட்டது. மதி தொடர்ந்து பேசினாள். அவர்கள் என்னை குற்றவாளி போல நடத்தினார்கள். நடந்த விஷயங்களை முழுமையாக யாரும் பார்க்கவில்லை. சில வார்த்தைகளை மட்டும் பிடித்துக்கொண்டு என்னை குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். நான் அமைதியாக இருந்தால் அது பலவீனம் என்று நினைத்தார்கள். எதிர்த்து பேசினால் மரியாதை இல்லை என்றார்கள். எந்த வழியிலும் எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை. அதனால்தான் ஒரு நாள் நேராக சென்று இதற்கு என்ன தீர்வு என்று கேட்டேன்.
அது சட்டப்படி தவறு என்றால் நான் புகார் கொடுக்க தயார் என்றும் சொன்னேன். ஆனால் அங்கே இவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாகும் என்று நான் நினைக்கவே இல்லை என்றாள். அவள் பேசிக்கொண்டே அழ ஆரம்பித்தாள். எனக்கு மிகவும் வருத்தமாக இருப்பது மலரிடம் நான் கோபத்தில் பேசியதுதான். உண்மையில் அவரை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் நான் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. இப்போது அவர் என்னை பார்க்கவே விரும்பவில்லை. நான் பேச முயன்றாலும் முகம் திருப்பிக் கொள்கிறார். அதுதான் என்னை இன்னும் அதிகமாக வலிக்கச் செய்கிறது என்று கூறியபோது அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அந்த வேதனையை பார்த்த ரேவதியின் மனமும் கனிந்தது. ஆழாதே மதி என்று ரேவதி அவளை ஆறுதல் கூறினார். மலர் நல்ல மனசுடையவள். அவள் உன்னுடைய கோபத்தை புரிந்து கொள்வாள். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக உன்னிடம் வந்து பேசுவாள். நீ இப்போது மனதை அமைதியாக வைத்துக்கொள், எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறினார். அந்த வார்த்தைகள் மதிக்கு சிறிது ஆறுதலாக இருந்தது. அந்த நேரத்தில் கதவின் அருகில் நின்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த மாமியார் உள்ளே வந்தார். அவரை கண்டதும் ரேவதியும் மதியும் பதற்றமடைந்தனர். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது போல அவர் கோபப்படவில்லை. மாறாக அமைதியாக மதியின் அருகில் அமர்ந்தார். நீ சொல்வதை கேட்கும்போது உன் மனதில் நிறைய காயங்கள் இருப்பது புரிகிறது. உனக்கு அநியாயம் நடந்திருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் பெரியவர்களிடம் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். நியாயம் உன் பக்கம் இருந்தாலும் மரியாதையை இழக்கக்கூடாது என்று மெதுவாக கூறினார். அவர் தொடர்ந்து பேசினார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே சண்டை அல்லது வழக்கு என்று போகாமல் முதலில் பேசி பார்த்தால் நல்லது. சில நேரங்களில் நாம் தவறு செய்யாதிருந்தாலும் ஒரு மன்னிப்பு பல பெரிய பிரச்சனைகளை முடித்துவிடும். அதனால் நம் மதிப்பு குறையாது. ஆனால் யாராவது உன் சுயமரியாதையை காயப்படுத்தினால் கண்டிப்பாக கேள்வி கேட்கலாம். அதில் தவறே இல்லை என்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட ரேவதிக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு சமநிலையாக அவர் பேசுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அதன் பிறகு அந்த அறையின் சூழ்நிலை மெதுவாக மாறியது. சிறிது நேரத்தில் மூவரும் சிரித்தபடி பேச ஆரம்பித்தனர். பல நாட்களாக இருந்த மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. அப்போது வேலை முடித்து வந்த சுரேஷ் அந்த காட்சியை பார்த்து ஆச்சரியமடைந்தான். சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை தனிமையாக இருந்த மதி இப்போது அனைவருடனும் இயல்பாக பேசிக் கொண்டிருப்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. குறிப்பாக தனது அம்மாவுடன் இவ்வளவு நெருக்கமாக பழகுவதை பார்த்தபோது அவன் மனதில் புதிய கேள்விகள் எழ ஆரம்பித்தன. அடுத்த நாள் காலை மதி வழக்கம்போல் மிகவும் சீக்கிரமாக எழுந்து நடைப்பயிற்சிக்கு செல்ல தயாரானாள். அதை பார்த்த தங்கராஜின் அம்மா ஆச்சரியப்பட்டார். நீ இவ்வளவு சீக்கிரம் எழுந்து விடுவாயா? நான் நினைத்தது வேறு என்று சிரித்தபடி கூறினார். அதற்கு மதி சிரித்துக்கொண்டே, உடல் நலத்திற்கு இது மிகவும் நல்லது, நீங்கள் கூட என்னுடன் வாருங்கள் என்று அழைத்தாள். முதலில் தயங்கிய அவர் பின்னர் சம்மதித்தார். இருவரும் சேர்ந்து வெளியே சென்றனர். நடைப்பயிற்சியிலிருந்து திரும்பிய பிறகு மதி அவருடைய கால்களை பிடித்து மசாஜ் செய்து கொண்டிருந்தாள். அந்த காட்சியை பார்த்த ரேவதிக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இவ்வளவு அன்பாக கவனிக்கிறாளே என்று நினைத்தார். தங்கராஜின் அம்மாவும், இவளை பற்றி நான் தவறாகவே நினைத்திருந்தேன், உண்மையில் இவள் நல்ல மனசுடைய பெண் என்று மனதார பாராட்டினார். அந்த வார்த்தைகள் அருகில் நின்று கொண்டிருந்த சுரேஷின் காதுகளிலும் விழுந்தன. அந்த நிமிடம்தான் சுரேஷ் முதல் முறையாக வேறு கோணத்தில் யோசிக்க ஆரம்பித்தான். எங்க வீட்டில் எல்லோரும் இவளை பற்றி தவறாக பேசுகிறார்கள். ஆனால் இங்கே எல்லோரும் இவளை பாராட்டுகிறார்கள். உண்மையில் பிரச்சனை முழுவதும் இவளிடம்தானா? இல்லை, நாமும் ஏதோ தவறாக புரிந்து கொண்டோமா என்ற கேள்வி அவனுக்குள் எழுந்தது. இதுவரை கேட்காமல் இருந்த மதியின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் உருவாக ஆரம்பித்தது. இந்த மாற்றம் தங்கராஜுக்கு பிடிக்கவில்லை. மதி எங்கு சென்றாலும் அனைவரின் மனதையும் மாற்றிவிடுகிறாள் என்று அவன் கோபப்பட்டான். ஆனால் அவனுக்கே தெரியாமல் வீட்டிலிருந்த பலர் மதியை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பித்து விட்டனர். குறிப்பாக சுரேஷ் அவளை கவனிக்க ஆரம்பித்தது தங்கராஜை மேலும் பதற்றப்படுத்தியது. ஏனெனில் இதுவரை அவன் சொன்னதையே
நம்பியவர்கள் இப்போது தங்களாக யோசிக்கத் தொடங்கியிருந்தனர். மதி எந்த பெரிய முயற்சியும் செய்யவில்லை. யாரையும் எதிர்த்து பேசவும் இல்லை. அவள் இயல்பாக இருந்தாள். ஆனால் அந்த இயல்புதான் மெதுவாக அனைவருக்கும் உண்மையை காட்ட ஆரம்பித்தது. ஒருவரை பற்றி தீர்ப்பு சொல்லும் முன் அவருடைய பக்கத்திலிருந்தும் யோசிக்க வேண்டும் என்பதை குடும்பத்தினர் உணர ஆரம்பித்தனர். அந்த உணர்வுதான் எதிர்காலத்தில் இந்த குடும்பத்தின் உறவுகளை மாற்றப்போகும் மிகப்பெரிய திருப்புமுனையாக மாறியது. இப்போது அனைவரின் மனதிலும் ஒரே கேள்வி இருந்தது. இதுவரை மதி தனியாக சுமந்த வேதனையை யாராவது உண்மையாக புரிந்து கொள்ளப் போகிறார்களா? அந்த பதில் விரைவில் வெளிவரப்போகிறது.